Hello guys, welcome back to my channel. So வருஷக்கணக்காக கழிச்சு ஒரு வீடியோ போடுறேன் and this video நான் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா இப்படி ஒரு படம் வந்திருக்கு, அதுவும் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி நான் வந்து சும்மா அதை உட்காந்துட்டு இருக்க முடியாது. I have to share it with someone like ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக எதை பற்றி பேசப்போ உங்களுக்கே தெரியும். டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசல் படத்தை பற்றி தான். அண்ட் நம்பவே முடியல கைஸ், இப்படி ஒரு படம் தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம ஆடியன்ஸோட இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குங்கிறதே ஒரு ட்ரீமாக தான் இருக்கும். லைக் ஒரு 4 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடிலாம் பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருந்தோம் தமிழ் டப்பில் வேணும்னு சொல்லிட்டு அனிமையை. பட் நவ் we have come so far. ஸோ அது எல்லாமே பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். நாட் ஜஸ்ட் தட், மூவி எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு அண்ட் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சு எல்லாமே பற்றி பேசலாம். ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், அண்ட் இதை பற்றி பேசாமல் இந்த வீடியோ எண்ட் பண்ணனா இட் வுட் பி லைக் இன்கம்ப்ளீட். ஏன்னா இட் இஸ் இன்டிட் அ மூவி அண்ட் அதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் உஃபோர்டபுள் ஸ்டுடியோஸ் ஜஸ்ட் குக்ட் ஒரு பயங்கரமான விருந்து சமைச்சிருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு ஷாட்டும், ஒவ்வொரு ஸ்டில்லும், ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து அந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் இமர்ஸ்ட். லைக் இது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு அனிமே அப்படின்னு மறந்து ஒரு தனி உலகத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் த ஆடியன்ஸ் அஸ் வெல், ஒவ்வொரு கேரக்டர் வரும்போதும் அவன் கொடுக்குற ரெஸ்பான்ஸில் இருந்து லைக் ஐ வாஸ் ஸோ ஹைப்ட், ஐ வாஸ் ஸோ இமர்ஸ்ட். இட் டிடன்ட் ஈவன் ஃபெல் லைக் ஒரு அனிமே ஃபிலிமுக்கு வந்திருக்கோம். நானுமே ஒரு என்ன சொல்கிறது, பல நாட்களுக்கு முன்னாடி வந்து அனிமே படத்துலலாம் வந்து ரொம்ப கத்துனா இட் வில் பி லைக் கிரிஞ்சு, நல்லா இருக்காது. ஏன்னா அனிமேனா ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் இல்லாமல், ஒரு எலிவேஷன் இல்லாமல் வந்து நார்மலாக போகும். அப்போ போட்டு இவனுக்கு கத்திக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சவன் தான். பட் இந்த மூவிக்கு போயிட்டு என்னோட மைண்ட் செட்டே மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். பிகாஸ் I never thought anime film could be this much hype. அண்ட் உஃபோர்டபுள் ஸ்டுடியோஸாக இருக்கட்டும், அவங்க தேர்ந்தெடுத்த இந்த ஒரு ஆர்க், ஐ மீன் இந்த ஃபைனல் ஆர்க் லைக் இன்ஃபினிட்டி வார் மாதிரி தானே. ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் பர்ஃபெக்ட் மெட்டீரியல் டு அனிமேட். அண்ட் அவங்க வந்து குக் பண்ணியிருக்கான்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டில் ஃப்ரேமாக இருக்கட்டும், அந்த ஒரு இன்ஃபினிட்டி கேஸ்லே வந்து அந்த மூவ் ஆகிற சீன்ஸ்லாம் வந்து பக்காவாக இருந்துச்சு. யூ குடன்ட் ஹேவ் ஆஸ்க் ஃபார் மோர். இதுக்கப்புறம் வரப்போகிற 2027 2029 நினைக்கிறேன் வரப்போகிற அடுத்த சீக்வல்ஸில் எந்த அளவுக்கு அவங்க இன்னுமே டாப் நாச்சாக பண்ணுவாங்கன்னு தெரில. ஏன்னா அதான் சொன்னேன், இது வந்து ஒரு பக்கா மூவியாக பண்ணது தான் ரைட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு சீரியஸாக விட்டுருந்தா நம்ம 90% ஆஃப் பீப்புள் அஃப்கோர்ஸ் would have watched it in லைக் பைரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது படமாக விட்டு அதுவும் டப்பில் வந்து ப்ராப்பராக ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னர் ஆஃப் தமிழ்நாட்டிலேருந்து எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா விட்டதுனால அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ஸோ வெல் டிசர்வ்ட். அண்ட் ஜஸ்ட் அனிமேஷன் மட்டும் இல்லாமல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கூட நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். படத்தை போயிட்டு இருக்கும் போது நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு காக்கா வந்து பின்னாடி இருந்து கத்துற மாதிரி எல்லாருக்கும் கேட்டிருக்கோம். பட் திரும்பி பார்த்தா அது ஜஸ்ட் மூவிக்குள்ளே இருந்தது தான். ஐ டோன்ட் நோ ஒய் தட் பார்ட் வாஸ் அலோன் லைக் ஸோ லவுட் ஒரு பார்ட் ஆஃப் தேட்டரில் இருந்து. பட் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து லைக் ஐ வாஸ்ட் இன் ஐமேக்ஸ், ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருந்திருக்கலாம். பட் ஓவரால் இட் வாஸ் ஜஸ்ட் ஸோ கிரேட். ஏன்னா அந்த இன்ஃபினிட்டி கேஸ்டில் அவங்க ஓடுறதா இருக்கட்டும், த ஸ்வாட்ஸ், அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க மிஸ் பண்ணவே முடியாதுல்ல. ஸோ சவுண்ட் எஃபெக்ட்ஸாக இருக்கட்டும், மற்றபடி அனிமேஷன் வைஸ் இந்த கேரக்டர் டிசைன்ஸ், எக்ஸ்பெஷலி அந்த ஃபைட் சீன்ஸ் சொல்லவே வேண்டாம். அதுவும் நம்ம ஸ்பாய்லர்ஸாக இருக்காது நம்புகிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லோரும் மூவி பார்த்துருப்பீங்க, கிவ் வர்சஸ் அகாசா ஃபைட், அது சொல்லவே வேண்டாம். பிகாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபைட் சீன்ஸ் ஐ ஹவ் எவர் வாட்ச்ட். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து அஃபோர்டபுள் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் 10 out of 10 கொடுக்கலாம். அண்ட் it can't get any more like theatre material than this. அண்ட் அந்த ஒரு ஹைப் ஃபேக்டரு, தேட்டரு, அனிமேஷன் இதெல்லாம் தாண்டி படம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ரெகுலர் ஒரு அனிமையாக அதை பார்த்தோம்னா இட் வாஸ் குட். அண்ட் டீமன் ஸ்லேயரை வந்து ஐ நெவர் ஹேட்டட், பட் ஆல்சோ ஐ நெவர் லைக் இட் இஸ் அ மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நான் சொன்னது இல்லை. பட் ஐ திங்க் இட் வாஸ் லைக் ஒரு டிப்பிக்கல் டீமன் ஸ்லேயர் ஸ்டோரியில் என்னெல்லாம் இருக்குமோ அது எல்லாமே இதுலேயும் இருந்துச்சு, வித் ஒரு எனிதிங் லைக் காம்ப்ரமைஸ் இல்லாமல். பட் ஒன் ஃபேக்டர் வாஸ் மீ, எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இருந்துச்சு. அது என்னென்னா அந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக்ஸ் வந்து நடுவில் ஃபைட் சீன்ஸ்க்கு நடுவில் வச்சது வந்து ஒரு மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு லேக்காக, ஒரு இரிட்டேட்டிங்காக நிறைய பேர் ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். அண்ட் என்னை பொறுத்தளவுக்கு ஐ ஃபெல்ட் தேட். பட் என்னோட எமோஷனாக அது குறைக்கலன்னு சொல்லலாம். பிகாஸ் மேபி I was like looking forward to Akaza all the time. ஸோ அதனால் நான் வந்து சரி எதனால நடக்கட்டும் அப்படி அதுவுமே ஒரு குறையாக சொல்லலாம். ஏன்னா வந்து அக்காசா தான் ஒரு மெயின் இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சதுனால ஃபஸ்ட்டு நடக்க 2 ஃபைட்ஸுமே வந்து அதோட வேல்யூ என்னமோ குறைஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எஸ்பெஷலி த சினோபு ஃபைட்.
அது வந்து ஒரு மாதிரி அது மேங்கா படிக்கல நான். ஸோ இட் வாஸ் லைக் ஷாக்கிங். பட் அது நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்காம டக்குன்னு போனதுனால இட் வாஸ் லைக் அடுத்து போகலாம் அடுத்து ஜெனிசு வரனா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடக்குன்னு போனதுனால ஐ வாஸ் லைக் ப்ராசஸ் பண்ண டைம் இல்லை அப்படி சொல்லலாம். அதுவுமே எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு 2 ஃபைட்டில் தான் ரொம்ப தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த அக்காசாவோட போர்ஷன்ஸில் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஃபைட்னா வந்து ஒரு சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு வரைக்கும் ஃபுல் ஃபைட்டை செமையாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. பட் மற்ற 2 ஃபைட்ஸ்லையுமே வந்து அடிக்கடி வந்து இன்டர்கட் பண்ணி அந்த ஸ்டோரியை ஃப்ளாஷ்பேக் சொன்னதுனால இட் வாஸ் லைக் கைண்ட் ஆஃப் டயரிங். பட் அதுக்கப்புறம் அக்காசா வந்ததுக்கப்புறம் as I said இட் வாஸ் ஜஸ்ட் பர்ஃபெக்ட். ஏன்னா அவனோட பேக் ஸ்டோரி இஸ் த லைக் த ஹைலைட் ஃபார் மீ இன் திஸ் மூவி அட்லீஸ்ட். ஏன்னா என்ன தான் நம்ம ஃப்ளாஷி அவ்வளோ ஃபைட்ஸ் வச்சுருந்தாலும் டீமன் ஸ்லேயரோட கோரே அதானே. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வில்லனை வந்து வைலண்ட்டாக காட்டினாலும் கடைசியில் ஒரு பாவமான பேக் ஸ்டோரி கொடுக்கணும் போது லைக் இதுக்கப்புறம் வர அப்பர் மூன்ஸ் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம். பட் அக்காசாவோட பேக் ஸ்டோரி வாஸ் ஜஸ்ட் பர்ஃபெக்ட். அவனோட ஒவ்வொரு ஆக்டும் ஐ மீன் பேக் தென் முகன் ட்ரெயின் நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன் 2 வருஷம் முன்னாடி. அப்போ எனக்கு எந்த அளவுக்கு அவன் மேலே வெறுப்பு இருந்துச்சோ இப்போவும் அந்த வெறுப்பு லைட்டாக இருக்குது. ஏன்னா ரெங்கோக்கோ சாவடிச்சதுனால. பட் ஸ்டில் அவன் ஏன் அப்படி மாறினா அக்காசாவாக மாறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான் அப்படிங்கிறத பார்க்கும்போது இட் ஆல் மேட் சென்ஸ். எதுக்கு அவன் வந்து வீக் ஹியூமன்ஸை வந்து வெறுக்கிறான், எதுக்கு வந்து ரெங்கோ கூட ஃபைட் பண்ண அவ்வளோ ஆர்வமாக இருந்தான், எதுக்கு அவனை டீமாவனாக மாற்றணும்னு சொல்லிட்டு இது பண்ணிருந்தான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃபுல் நாட் போட்ட மாதிரி இருந்துச்சு. அண்ட் தட்ஸ் வை ஐ திங்க் இட் வாஸ் த கோர். அந்த ஒரு கோர் ஆஃப் த மூவி வந்து எனக்கு அந்தளவுக்கு ஹிட் ஆனதுனால ஒரு கம்ப்ளீட் ஃபிலிம் பார்த்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது அடுத்த சீக்வல் வரும்போது ஐ கெஸ் மோர் பேக் ஸ்டோரிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த பேக் ஸ்டோரி வில் பி ஆல்வேஸ் மை ஃபேவரட். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து காமெடி சீன்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பொதுவாகவே அனிமையில் வந்து ஒரு காமெடி சீனுங்கிற போது அது வந்து அந்தளவுக்கு என்ன சொல்ல வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகாது. பட் இந்த ஒரு படத்தில் வந்து நிறைய சீன்ஸில் வந்து வாய் விட்டே சிரிச்சது. அதுவும் தேட்டர் ஐ மீன் அவ்வளோ ஒய்ட் ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே அந்த லெவல் ஆஃப் ஹியூமர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும் போது இட் வாஸ் லைக் வெரி நைஸ் டு வாட்ச். அதுவும் அந்த ஜெனிட்ஸோ ஹீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வர சீனாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம இனசுக்கை வச்சு இது கடைசியாக எண்டுக்கிட்ட வர சீனாக இருக்கட்டும், தோஸ் ஆர் லைக் ரியலி ஃபனி. அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் லைக் என்ன சொல்கிறது, நம்மளோட தமிழ் ஆடியன்ஸோட இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து லைக் ஐப்பில் வந்து கதறிட்டு சிரிச்சுட்டு லைக் ஒன்றா சேர்ந்து அழுதுட்டு லைக் பார்க்குறது வந்து ஜஸ்ட் வாஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும் மூவியாக இருக்கட்டும் இட் வாஸ் போத் வாஸ் ஜஸ்ட் லைக் ஸோ குட். ஸோ இந்த படத்தை இன்னுமே நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நியரஸ்ட் தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா இட் வாஸ் லைக் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு மெயின் ஸ்ட்ரீமாக உள்ள அனிமையில் இந்த மாதிரி ஒரு மெயின் கதையை வந்து ஸ்டோரியாக ஐ மீன் மூவியாக விடுறது வந்து இட் வில் பி ரேர், எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவுமே வந்து அடுத்து நான் செயின்ஸா மேனுக்கு டிக்கெட் பார்க்கும்போது அந்தளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அண்ட் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ டீமன் ஸ்லேயருங்கும் போது தான் அது மெயின் ஸ்ட்ரீம் ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த டைம்லேயே நீங்கள் வந்து ஆடியன்ஸோட என்ஜாய் பண்ணுறது தான் வந்து இட் வுட் பி லைக் நைஸ். அதுக்கப்புறம் நம்ம மிஸ் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வருத்தப்படுறதுல பிரயோஜனமே இல்லை. அண்ட் ப்ளீஸ் இந்த படத்தை வந்து பைரேட் பண்ணாமல் இப்போ பார்க்குறது தான் வந்து நாம் அந்த அனிமேட்டர்ஸுக்கு கொடுக்குற சப்போர்ட்டாக இருக்கும். அட்லீஸ்ட் மூவி அதுவும் நம்ம தமிழ் டப்பில் தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுற போது நாம் வந்து பைரசி பண்ணிக்கிட்டு இருந்தால் தட் வுட் பி லைக் ஸோ வர்ஸ்ட். ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் இன்னுமே நிறைய இடங்களில் ஓடிக்கிட்டு இருக்கு, மீன் தேட்டரில் போட்டுட்ருக்காங்க. ஸோ மறக்காமல் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அனிமே வந்து தமிழ்நாட்டிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ இல்லைன்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் இட் இஸ் வைட் ஸ்ப்ரெட் அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருந்து தேட்டரில் வந்து கட் அவுட் போஸ்டர் வைக்கிற அளவுக்கு இட் ஹஸ் க்ரோன் ஸோ மச். பார்க்கவே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ லைக் 5 வருஷம் முன்னாடி பெட்டிஷன் போட்டுட்டு இருக்கிற பசங்க வந்து இப்போ தேட்டரில் போய் இவ்வளோ கத்தி ஆடியன்ஸோட பார்க்குறாங்கன்னு நினைக்கும் போதே இட் வாஸ் லைக் ஸோ குட் டு திங்க். அண்ட் இதுக்கு மேலேயுமே இன்னும் நிறைய வளர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்லேருந்தே சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி அஃப்கோர்ஸ் எஃபோர்டபுள் வந்து ரொம்ப உத்தமெல்லாம் இல்லை, யூ ஹேவ் டு சி ப்ராஃபிட். ஸோ அதுக்காண்டி தான் இப்போ இந்த மூவிக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் வருதோ அதை பொறுத்து அடுத்த மூவி இன்னுமே பெட்டராக வரும். ஸோ அதனால தான் வந்து நம்ம அஃபிஷியலாக சப்போர்ட் பண்ணுறது இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் தே டேக் இனிஷியேட்டிவ்ஸ் டு பிரிங் இன் ரீஜனல் டப்னால இனிமேல் நல்ல விஷயம் தான் சொல்லுவேன். ஸோ ஆல் இஸ் குட். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி செயின்ஸா மேன் முடிச்சுட்டு அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். Hope you enjoyed the movies. Have a good day. Bye.